எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். காலையிலிருந்து பல்வேறு வேலைகள் ஈடுபட்டிருக்கோம். இப்போ தியானம் அப்படிங்கிற ஒரு செயல்முறைக்கு நம்ம திரும்பி இருக்கிறோம். நாமளா இருந்து நம்ம இறைவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நேரம் தியானம். நம்முடைய அகசூழல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு தன்மை. ஒவ்வொரு முறையுமே நாம தியானத்தை தொடங்குறதுக்கான வழிமுறைகளை செய்கிறோம். கண்ணை மூடுறோம், மூச்சை கவனிக்கிறோம், அதிட்டானால இருக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அடிப்படையா நம்ம எப்படி தொடங்கினா சரியா இருக்கும் அப்படின்னா, இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு தொடங்குறது சரியா இருக்கும். இந்த மாதிரி தியானத்தை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி உணர்வோடு நம்ம தொடங்குறது தான் மிக சரியான தொடக்கமாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு தியானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. அதுவும் இந்த இறை உணர்வுகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய இறைவழி தியானத்தை பற்றின ஞானங்களும் சொற்பமானவர்களுக்கே தரப்பட்டிருக்கிறது. அதை நாம செய்யணும்னு நினைச்சாலும் அதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதும் இறைவனுடைய அருள் தான். அதனால நாம் இந்த நன்றி உணர்வோட தியானத்தை தொடங்கணும் அப்படிங்கிறத அடிப்படையா நாம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னைக்கு ஒரு முக்கியமான டீச்சிங் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மனசு இருக்கு இல்லையா, நம்ம மனசுக்கு எது ஆழமான ஒரு நிறைவை தரும் அப்படின்னா, ஒரு கேரண்டி கொடுக்கறது. நமக்கு ஒரு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு ஒரு சோர்ஸ் இருந்தா நம்ம ஹாப்பியா இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு, சார் நான் மாசம் மாசம் உங்களுக்கு 10 லட்சம் கன்ஃபார்மா அக்கௌண்ட்ல போட்டுறேன் சார், கன்ஃபார்ம் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு பொறுப்பு ஏத்துக்கிட்டாருன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல. சரியா? சார் உங்களுக்கு இனிமேல் இந்த தொண்டை பிரச்சனை வரவே வராது, என்ன வேணா நீங்க கிளாஸ் எடுத்துக்கங்க, பேசிக்கங்க, உங்களுக்கு தொண்டை பிரச்சனை வரவே வராது அப்படின்னு ஒருத்தர் கேரண்டி கொடுத்தாருன்னா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கு இனிமேல் முழங்கால் வலியே வராதுங்க, இனிமேல் ஒரு முடி கூட கொட்டாதுங்க, உங்களுக்கு இருக்கிறது போதுண்டா சாமின்னு எவ்வளவு சந்தோஷப்படும். இந்த மாதிரி பொறுப்பேத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாருன்னா மனித மனம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இதுதான் மனித மனதினுடைய முக்கியமா நேரடியா சொல்றதா இருந்தா மனம் ரெண்டுக்குன்னே வச்சுக்கலாம். மனம் ரெண்டுக்கு இந்த மாதிரி பொறுப்பாளி யாராவது கிடைச்சிட்டாருன்னா அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது கெட்ட குணங்களுக்கே கூட போகாதுன்னு வச்சுக்கலாமே. எதுக்கு கெட்ட குணங்களுக்கு போகுது? பொருள் சம்பாதிக்கிறதுக்கு தானே போகுது. அதான் அவங்களுக்கு கேரண்டி கொடுத்துட்டோமே, அப்புறம் இது கெட்ட குணத்துக்கு போகுது. சரியா? அப்ப மனம் ரெண்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன தேவை? ஒரு பொறுப்பாளி தேவை. அந்த பொறுப்பாளி யாரு அப்படிங்கறதுதான் இப்ப பிரச்சனை. இப்போ நான் ஒரு பெரிய ஒரு டாக்டர் நான் பாக்குறேன். இனிமேல் உங்களுக்கு தொண்டை வலியே வராதுங்க அப்படின்னு கேரண்டி கொடுத்தாருன்னா நான் நம்ப மாட்டேன். இதுதான் மனம் ரெண்டுடைய நேச்சர். இவன் யாரு கொடுக்கறதுக்கு? அவனுக்கு அந்த ஆற்றல் கிடையாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா? சோ மனிதன் இந்த பொறுப்பாளி தேவை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மனிதன் ஒரு மனிதனை பொறுப்பாளியாக நம்ப மாட்டான். இவன் தரலைன்னா என்ன பிரச்சனை, தரலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இயல்பாவே வந்துடும். இவனை நம்பலாமா, நம்ப கூடாதா, கரெக்டா வந்துருவானா? அப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை, பொறுப்பாளி வேணும்னு கேட்ட, சரி நான் பொறுப்பாளியே இருக்கேன்னு சொல்றேன், என்னை நீ நம்ப மாட்டேங்கிறியே அப்படின்னு அவர் கேட்டா உன்னை எப்படி நம்புறது? ஏன்னா உனக்கே ஒரு பொறுப்பாளி தேவையா இருக்குது. அப்போ மனம் ரெண்டு இயல்பா யோசிக்குது, இவன் எப்படி எனக்கு பொறுப்பாளி ஆக முடியும்? நாளைய வாழ்க்கையில என்ன நடக்கும்ன்றது எப்படி இவனுக்கு தெரியும்? இவன் நாளைக்கு செத்துட்டான்னா எனக்கு யாரு பொறுப்பாளி? நாளைக்கு அவன் சாக மாட்டேன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. உறுதி கொடுப்பானா? அதுக்கு கொடுக்க மாட்டான். அப்போ யார் நாளைய வாழ்வை பற்றிய ஞானங்களை கொண்டவனோ, யார் நாளைய வாழ்வை நமக்காக படைக்க இருப்பவனோ அவன்தான் நமக்கான பொறுப்பாளியாக இருக்க முடியும். இறைவனை தவிர நமக்கு பொறுப்பாளி இல்லை.
சாதாரணமா ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கையெழுத்து வாங்கிட்டு தானே உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள என்டர் ஆகுறீங்க. சரியா? ஏன்னா டாக்டருங்க பொறுப்பு குடுக்க மாட்டாங்கல்ல. நான் கேரண்டிங்கன்னு எந்த டாக்டரா சொல்ல முடியுமா? நான் சொல்ல மாட்டேன். ஊசி போடுறேன். சரியானா நல்லது. சரியாகாட்டினா, ஃபீஸ் வேணா கூட திருப்பி வாங்கிக்கங்க. ஆனா நான் கேரண்டி மட்டும் குடுக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ மனிதர்களாகிய நமக்கு பொறுப்பாளி தேவை. அந்த பொறுப்பாளி இறைவனைத் தவிர யாரும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் மாபெரும் சத்தியம். அந்த வகையிலே மனம் 2க்கு உண்மையான நிறைவை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறைவனின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் மனம் 2க்கு நிறைவையும், மகிழ்ச்சியும் தரவல்லது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இறைவன நம்பிக்கை கொள்றத விட, இறைவன சார்ந்து இருக்கிறத விட, இறைவனுடைய நினைப்புல இருக்கிறத விட, எந்த விதமான ஹாப்பினஸுமே அதுக்கு கிடையாது. அதுதான் அது எதிர்பார்க்குது. ஆனா, அதுக்கு நெறைய தடைகள் இருக்கு. இறைவன் அருளால நமக்கு அந்த நம்பிக்கை, உணர்வு உறுதியாக ஏற்பட்டிருக்கிறது. உறுதியா ஏற்படல. ஆனா ஏற்பட்டிருக்கு. இறைவன் போதுமானவன் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம நெறைய விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ வந்து ஈஸியா ஓவர் கம் பண்ணி வர முடியுது. இறைவன் இருக்கிறான். இறைவன் அத பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன நாம வந்து பொறுப்பாளியா ஆக்கிக் கொண்ட தன்மையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால எனக்கு கவலை இல்ல. எல்லா விதமான கெட்ட குணங்களுமே நாளைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது தானே! கவலையோ, பயமோ எல்லாமே அதானே! அப்ப பொறுப்பாளி இறைவனாக இருக்கிற நிலையில நமக்கு எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸும் இல்லையே! இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயுமே நமக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸே வராம இருக்கு. ஆனா வருது தான். பட் நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்றோம். எப்படி ஓவர் கம் பண்றோம்? இயல்பாகவே அந்த இறை உணர்வு நம்மில் இறைவனுடைய அருளைக் கொண்டு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. சும்மா லேசா புலம்புவோமே தவிர, ரொம்ப டீப்பா போயிற மாட்டோம். சரி இறைவன் இருக்கிறான். இறைவன் பொறுப்பாளி அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோமே! இந்த நிலை தான் இந்த பயணத்துல நம்ம ஒவ்வொருவருமே நினைத்து பார்த்து கொண்டு, இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டம். இன்னும் இது வந்து ஒரு படி மேல போய் எப்படி தெரியுமா இருக்குது? மரணத்தை பற்றிய பயம் கூட நமக்கு இல்லை. அத அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அடிப்படை நிலைக்கு நம்ம வந்துட்டோம். மரணம் என்பது ஒரு முடிவல்ல என்ற சத்தியத்தை நாம் விளங்கப் பெற்றவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அத அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அடிப்படை பக்குவம் என்பது நம்முடைய மனதில் விதைக்கப்பட்டு விட்டது. நாம இறைவனுடைய பொறுப்புக்கு போயிர்றோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பொறுப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மரணத்துக்கு அப்புறம் ஃபுல்லா அவன் பொறுப்புக்கு போயிர்றோம். இந்த ஒரு எண்ணம் இருக்குது. இந்த ஒரு உணர்வு சத்தியமா இருக்குது. அப்போ நமக்கான பொறுப்பாளி இறைவனைத் தவிர இல்லை என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை உணரும்போது தான் மனதிற்கு உண்மையான நிறைவும், மகிழ்வும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை நம்பாமல் இப்போ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்த எதிர்பார்க்கிறீங்க இல்லையா? அத நீங்க மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்காம இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா வேலைய பார்த்துட்டு வர வேண்டியது தான். மனிதன் இத அங்கீகரிக்கல. இவன் என்ன அப்ரிஷியேட் பண்ணல. இவன் இத இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு சொல்லும்போது தானே பிரச்சனை. இறைவனுக்காக நான் செய்றேன். அப்படிங்கும்போது, உங்களுக்கு அங்க எந்த விதமான மனக்குமுறல்களுக்கும் வேலையே இல்லையே! இந்த மறைமலர் இதழ்ல கூட இறைவழி சங்கல்பம்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருந்தோம். எந்த ஒரு செயலையும் செய்யத் தொடங்கும்போது, இந்த செயலை நான் இறைவனுக்காக செய்கின்றேன். இந்த செயலுடைய நோக்கத்தை அவன் அறிந்தவன். இதற்குரிய கூலி அவனிடம் நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அதனால் இந்த வேலையை நான் உணர்வோடும், நேர்மையுடனும், முழு ஈடுபாட்டோடும் செய்கின்றேன் என்ற ஒரு சங்கல்பத்தோடு தானே நாம் செய்கின்றோம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு செயலுக்கான கூலிய நாம் மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்காம இறைவன்ட்ட எதிர்பார்க்கும்போது, நமக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸே இல்லையே! அப்போ வாழ்க்கைக்கான அத்தனை பொறுப்பையுமே நம்ம இறைவனுக்கு கொடுத்து வாழும்போது, நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அந்த செயல்ல நம்மளுடைய ஈடுபாடு அதிகமாயிடும். ஏன்னா, விளைவுகளின் மீது பற்று வைக்கக்கூடிய அந்த பெரிய வேலை நமக்கு இல்ல. செயல்களில் ஈடுபாடு செலுத்தக்கூடிய தன்மையில முழுமையாக நாம் ஈடுபட முடியும். இதுல எந்த பிரஷருமே இல்ல. இப்போ மனம் 2க்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப குடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இறை நம்பிக்கை. அதுவும் அந்த இறைவன அகத்தில் இறைவனை நம்முடைய உள்ளத்தை தவிர எங்கும் தேட முடியாது என்ற உணர்வை உணர்ந்து அங்கே அவனை சந்திக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து லேசாகும். இதுதான் விஷயம். இது எல்லாத்துலயுமே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இறைவன பொறுப்பு சாட்டுங்க. இறைவனே நீ தான் பொறுப்பு. நீ தான் பொறுப்பு. நீ தான் பொறுப்பு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ தான் பொறுப்பு.
நம்ம இறைவழி உணவுன்னு ஒரு விஷயத்த பத்தி கூட பேசணும். நீ தான் இந்த உணவுக்கு பொறுப்பு. நீ தான் குடுத்த. உன்னைய பொறுப்பா வச்சு நான் அத சாப்பிடுறேன். நல்லபடியா சாப்பிடுங்க. அவ்வளோதான். எந்த நெருடலும், எந்த தேட்டமும் கிடையாது லைஃப்ல. அந்த நிலைக்கு தியானம் நம்மை உயர்த்து. ஒவ்வொரு முறையும் நீங்க கண்ண மூடி உங்க அகச்சூழலுக்குள்ள போகும்போது, அங்க இறைவன சந்திக்க தான் போறீங்க. இறைவன் அதில் திருப்தி கொள்கின்றார். நீங்க பண்ணணும், உட்காரணும் உட்கார்றீங்கல்ல, அதிலேயே இறைவனுடைய திருப்தி அமைந்து விடுது. அதுக்கப்புறம் எல்லாம் சும்மா தான். நம்ம பண்றது எல்லாமே ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையில ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு விளக்கம் இருக்குது. அத நம்ம பண்றோம். ஆனா, அந்த இன்டென்ஷன், அந்த பயபக்திக்கு தான் எல்லா கூலியுமே. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மள அறியாம இன்னொரு ஒரு சத்தியத்துல நாம கட்டுண்டு இருக்கின்றோம். ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய பலர் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருட்கொடையை இறைவன் நமக்கு லேசாக கொடுத்திருக்கின்றான். அது என்ன தெரியுமா? இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு நம்மில் இருக்கிறது. இப்ப இருக்குது. இதுதான் விழிப்புணர்வோட உச்சமே. இது மட்டும் இருந்தா, பயபக்திக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. இதுதான் எல்லாமே. நீங்க நல்லா கவனிங்களேன். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள மறைவா ஒரு இன்ஜெக்ஷன் மாரி போடப்பட்டாச்சு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? என்ன செஞ்சீங்க? எல்லாத்தையும் இறைவன் பார்த்துட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். இதுதான் இறைவனுடைய அருட்கொடைகளை நாம் அறியாத நிலையில் அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. நீங்க உடனே நெனச்சுக்க கூடாது. நம்ம ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 எல்லாம் பண்ணதுனால தான் அதுக்கு இறைவன் குடுத்துருக்கான். அதுக்காக குடுக்கல. நேர் வழியில நடக்கணும்னு நீங்க விரும்புனீங்க இல்லையா? அந்த விருப்பத்துக்காக குடுத்துருக்கு. அந்த விருப்பத்துக்காக குடுத்துருக்கு. எனக்கு ஃபார்ம் 3லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. இவங்க ஏதோ Zoom மீட்டிங் நடத்துறாய்ங்க. அந்த ஐடிய கிளிக் பண்ணி நான் உட்கார்றேன். அவ்வளோதான் தெரியும். அதுக்கு தான் இந்த கூலி. இன்னும் மிகப்பெரிய கூலிகள் இருக்கின்றன. நாம் இறைவனுடைய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மையும் அறியாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு பொறுப்பு சாட்டி விட்டோம். அதனால எந்த விதமான பாரமும் இல்ல. போன வருஷம் இருந்த பாரம் இப்ப இல்ல. போன வாரம் இருந்த பாரம் இப்ப இல்ல. அப்படியே பெரும் பாரங்கள் வந்தாலும் அது ரொம்ப பலகீனமா தான் அது நம்மள பாரப்படுத்த முடியாது. நம்மகிட்ட தங்கி இருக்க முடியாது. அதுக்கு கெட்ட வசிப்பிடம் நம்ம மனம். கெட்ட குணங்களுக்கும், பாரங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாத ஒரு சூழல் இப்ப மனசுல உருவாயிருக்குது. அதனால அது போயிரும். சரியா? இதெல்லாமே இறைவனிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் அருட்கொடைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நன்றி உணர்வு இருந்தாலே நமக்கு போதுமானது. இது எப்படின்னா, இந்த தியானம் அப்படிங்கிறது நம்ம அகச்சூழலுக்குள்ள போயிர்றோம். அந்த அக உலகத்துக்குள்ள போறோம். அங்க நீங்க இறைவன தவிர யாரையும் சந்திக்க முடியாது. ஏன்னா, அங்க இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அங்க தான் இருக்கிறான். வேற எங்கேயும் இல்ல. அதுவும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. மீதி எல்லாமே இல்யூஷன்ஸ். உள்ளத்தை தவிர நீங்கள் எங்கு இறைவனை வணங்கினாலும், எங்கும் இறைவனை நீங்கள் சந்திக்க முடியாது. ஏன்னா, உலகத்துல இறைவனுக்கு நெறைய லெவல்ஸ் வச்சிருக்கிறாங்க. சின்ன கோயில், பெரிய கோயில், சின்ன சர்ச்சு, பெரிய சர்ச்சு, சின்ன மசூதி, பெரிய மசூதி. இந்த பிரச்சனையா இருந்தா இந்த கோயிலு, அந்த பிரச்சனையா இருந்தா அந்த கோயிலு. இப்படி வச்சிருக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல எதுவுமே இல்ல. ஃப்ளாட்டா இருக்குது. அது ஒரு உலகம், அற்புதமான உலகம். அங்க நம்ம போறோம். ஸோ இதெல்லாமே எதற்காக இப்போது நினைவூட்டப்படுகிறது என்றால், நாம் இறைவனால் வழிகாட்டப்பட்டு, அவனுடைய அருகாமையில் கையை பிடித்து அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு, நன்றி உணர்வோடு நாம் இன்றைய தியான சேவையை தொடங்கலாம். அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அக உலகம், புற உலகம், புற உலகம், அக உலகம். இந்த ஷிஃப்டிங் உணர்வா நமக்கு புரியணும். அக உலகத்துக்குள்ள நம்ம போறோம். அக உலகத்துல உங்களுடைய அடையாளங்கள்ல இருந்து முதல்ல நீங்க விலகுங்க. ஆண், பெண், பெயர், கல்வி, தகுதி, சொத்து எந்த விஷயம் உள்ள செல்லாது. நீங்க நிர்வாணமாக உங்கள் அக உலகில் நுழைய வேண்டும். அப்படித்தான் நுழைய முடியும். அங்க கண்டிஷனே அதான். நிர்வாணம் என்பது உலகத்தின் அடையாளங்களிலிருந்தும் உங்களை விலக்கிக் கொள்வது என்பதை உணர்ந்து கொள்வது. பேர்லாம் கிடையாது உள்ள உங்களுக்கு. நீங்க அதான்.
நீங்களா தான் உள்ள போக முடியும். அதான் ஐடி கார்டு. நான் இன்னும் என் பேர் இதுங்க. நான் வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கேன். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் உள்ள வரலாமா? வெளிய போயிடுங்க. அடுத்து 1 மாசத்துக்கு உள்ள வராதீங்க. இப்படிதான் சொல்லுவாங்க அக உலகத்துல. நான் ஒரு படைப்பு. என்னுடைய படைப்பாளனை நான் நாடியவனாக என்னுடைய அக உலகத்துக்குள் நுழைகிறேன் என்கிற போது உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. உள்ளே வாருங்கள். நீங்கள் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள். எனவே உங்களுடைய உலகத்தின் அடையாளங்களை துறந்துவிட்டு ஒரு படைப்பாக, ஒரு விழிப்புணர்வாக, உணர்வாக உள்ளே நுழைந்து நிலை பெறுங்கள். உடல் அதிட்டான இருக்கட்டும். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம், மூச்சின் மீது கவனம், உணர்வுடன் கூடிய கவனம். நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உணர்வு மூச்சுடனான கவனத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அழகிய தியானம் தொடரும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், கவனமும் உணர்வும் மூச்சின் மீது இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனையில் நிலை பெறத் தொடங்கலாம். உள்ளும் புறமும் எந்த ஒரு மாற்றம், தூண்டல், நிகழ்வு நடந்தாலும் அது குறித்து எந்த விதமான பதிலளிப்புகளும் செய்யாம, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம
ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகளை எடுக்காமல், விருப்பு வெறுப்பை மேற்கொள்ளாமல், அவைகளை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அவைகளுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவைகள் எனக்குள் நிகழ்கின்றன என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை சாட்சி பாவனை. மிகவும் இன்றியமையாத மன தூய்மைக்கான ஒரு நுட்பம். அது நம்முள் செயல்பட அனுமதி வழங்க சாட்சி பாவனையில் உங்களை இருத்திக் கொள்வதன் ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்திருங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. நம்ம வாழ்க்கையின் மீதான பொறுப்பாளி இறைவன் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாவே இருந்துடலாமான்னா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா நீங்க பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை செயல்பட வைக்கிறது இறைவனா இருப்பான். அப்போ உங்க செயல்பாடுகள் இன்னும் தீவிரமாயிடும், இன்னும் பெர்ஃபெக்ட் ஆயிடும். உங்க செயல்பாடுகளுக்குரிய கூலிகளை நீங்க ரிசீவ் பண்ணணும். அந்த செயல்பாடு களைப்பில்லாத ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாடுகள்ல எல்லாமே ஒழுங்கோடு இருக்கும். ஓய்வு, தூக்கம், உணவு, உங்களுக்கான ஞானங்கள் எல்லாமே. இறைவன் நம்மளை செயல்பட வச்சா எப்படி அந்த செயல்பாடு இருக்குன்றதுக்கான முழுமையான அத்தாட்சியா நம்ம இருக்க முடியும். அதனால எல்லாத்துக்குமே இறைவனே நீ பொறுப்பு என்று மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் நம்முடைய உங்களுடைய மனதில் எந்த பாரங்களையும் எந்த விதமான கவலைகளையும் வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வழிகாட்டப்படுவீர்கள், செயல்பட வைக்கப்படுவீர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இப்போ இந்த கம்மிங் சண்டே வந்து திரும்பவும் நம்ம பொதுமக்களுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் தியானம் கற்று லெவல் 1 முடிச்சிருக்கோம். இந்த சண்டே திருப்பியும் அவங்களுக்கு அடுத்த நிலை கொஞ்சம் கற்றுக் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம நம்ம வந்து தியானத்தை தொடங்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் படித்தோம். இப்போ பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி படிப்படியாக நம்ம போகிறோம். அதை நீங்களுமே கற்றுக்கோங்க. அது மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அது யூடியூப்ல அதை நம்ம லாஸ்ட் டைம் லெவல் 1 நடத்துனதை போட்டிருக்கோம். இப்போ லெவல் 2 அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம சண்டே ஈவினிங் மீட். தேங்க்யூ வெரி மச்.